டு எஜுகேடிஎன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடியே விட்டுட்டாங்க. ஸோ இன்னும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/6/2026. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்டில் போடுறதுக்கு சாரி, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, 5000 கிட்ட ஆல் இண்டியா வேக்கன்சியும் இருக்குது. ஸோ இதோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் 19/5 ஆரம்பிச்சிருச்சு. மோரர்லெஸ் ஒரு 20 days மேக்ஸிமம், இல்லை ஒரு 1 month அந்த மாதிரி தான் விட்ருக்குறாங்க டைம் பீரியடும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/6. ஸோ இன்னும் 3 days தான் இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க பண்ணுங்கள், ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் NAPS போர்ட்டல். இந்த NAPS போர்ட்டலில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கணும். ஏற்கனவே அப்ளை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அது பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ரோல் அப்படின்றதுனால 12 months டியூரேஷன் பீரியடில் இது நடக்கும். இந்த கோர்ஸ்னு சொல்ல முடியாது, ட்ரைனிங், ஆன் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் தான் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 20 yearsலேருந்து 28 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் சொன்ன மாதிரி 12 months, 1 yearக்கான ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் அப்போவும் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டும் வரும். ஸோ ட்ரைனிங் சீட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த வேக்கன்சி, ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி விட்ருக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 199 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஆல் இண்டியாவில் 5000 வேக்கன்சி கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 199 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஸோ பின்னாடி தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி. ஸோ SC/STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதர் OBC கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 3 years ரிலாக்ஸேஷன். தென் PWDஸ் பார்த்தீங்கன்னா 10 years, 13 years, 15 years அந்த மாதிரி. PWDயில் UR, BC, OBC அந்த SC/STக்கான தனித்தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ சொன்ன மாதிரி NAPS போர்ட்டலில் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி இல்லை ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஐடின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஐடியை வச்சுக்கிட்டு NAPS போர்ட்டல் இந்த செகண்ட் லிங்க்கில் போனீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி அப்ளை வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் போடுறப்ப பேங்க் ஆஃப் பரோடான்னு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் 10 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில இது JPG ஆகும், சில இது PDF ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்லேயே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி 10th 12th நல்லா கேட்டிருக்குறாங்க. இந்த சேவிங்ஸ் புக்கு, பேங்க் பாஸ்புக் வந்து அதோட ஃபஸ்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் PDFஓ இதெல்லாம் JPGயோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே லெஸ் தேன் 1 MB இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எதுவும் கிடையாது, ஒன்லி 1 டெஸ்ட்டு தான் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ். டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் மோஸ்ட்டாக எடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ 10th 12th கண்டிப்பாக தமிழ் எல்லோரும் படிச்சிருப்போம். ஸோ 10th 12th மார்க் ஷீட் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒன்லி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ற இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட பேட்டர்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்க் எக்ஸாம்ஸில் இருக்கிற பேட்டர்ன் மாதிரி தான். ஸோ என்னென்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 25 questions, குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் 25 questions, அண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 questions, ஜென்ரல் இங்கிலீஷ் 25 questions, ஈச் 1 mark, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 marksக்கு. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் மோஸ்ட்டாக பேங்க் எக்ஸாம்ஸில் எல்லாருமே 0.25 இல்லை 0.5 நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2த்தில் தான் இருக்கும் எக்ஸாமும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற இது வேக்கன்சிஸ், அந்த இதில் என்னென்ன லாங்குவேஜில் இருக்கும், அந்த டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ்
தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் 10th or 12th கொடுக்குறப்போ. ஸோ அது வந்து தேவைப்படாது, அதுதான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டைஃபண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ஆஃப் 15,000 per month வந்து 15,000 தருவாங்க. அண்டு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். நீங்கள் 1 year ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று நடக்கும். அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர்ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்ன்றது இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஒரு கடைசியாக ஒரு அசஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு 200, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 800 அண்டு பிடபிள்யூடிக்கு 200. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 600 rupeesக்கும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வெப்சைட்டில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் india.gov.inல தான் நீங்கள் போயிட்டு எல்லா அந்த டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்ற வேக்கன்சி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டில் எந்தெந்த ரீஜன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சென்னை, கோயம்புத்தூரில் எந்தெந்த ரீஜன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல வேக்கன்சி, யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/6, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.